ஓம் நமச்சிவாய. வீட்டில் விளக்கு பூஜை அவசியமா? பலருக்கும் இந்த கேள்வி மனதில் எழுகின்றது. சிறு வயது முதல் நம் வீட்டில் நமது தாயும் பெரியோர்களும் வழிபாடு செய்வதை நாம் பார்த்து வளர்ந்தவர்கள்தாம். வழிபாடுகளில் திருவிளக்கு பூஜையும் ஒன்று. செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளிலோ பௌர்ணமி போன்ற முக்கிய தினங்களிலோ தனியாகவும் கூட்டாகவும் வழிபடுவது மட்டுமின்றி நம் பெரியவர்கள் தினமும் திருவிளக்கை வழிபட்டு வளம் பெற்றார்கள். ஞானத்தீ என்று திருநாவுக்கரசு சுவாமிகள் கூறுவார். ஆம், இந்த தீ நம்முடைய இருளை போக்கி ஒளியை தரவல்லது. ஏற்றப்படும் இடத்தில் மட்டுமல்ல, நம் அகையிருளையும் போக்கும் சக்தி கொண்டது இந்த தீபம் என போற்றுகிறார் அவர். ஆம், தீப ஒளி நமக்கு தைரியத்தையும் நம்பிக்கையையும், நாம் நம் காரியங்களில் வெற்றியடைவோம் என்னும் மன உறுதியையும் அளிக்க வல்லது. இந்த சுடரொளியால் நாம் இறைவனின் பாதங்களை பார்ப்போம் என்று பெரியவர்கள் கூறியுள்ளார்கள். எவ்வளவு உயர்வான ஒரு பலனை எளிய வழியில் தரக்கூடியது இந்த வழிபாடு என்பதை நாம் உணர வேண்டும். தேவாரம் போன்ற புனித நூல்களும் வள்ளலார், அருணகிரியார் போன்ற பெருமான்களும் தீப வழிபாட்டின் முக்கியத்துவத்தை நமக்கு விளக்கி அளித்துள்ளனர். வேதங்களிலும் ஆகமங்களிலும் அக்னி வழிபாடு முக்கியமானதாக கூறப்பட்டுள்ளது. எப்படி வேதியர்கள் உலக நன்மைக்காக அக்னியை வளர்த்து பூஜை செய்கிறார்களோ அதே போன்று நாம் ஒருவரும் தீப வழிபாடு செய்து பயன் பெற வேண்டும். எனவே தீப வழிபாடு என்பது, விளக்கு பூஜை என்பது வீட்டிலும் கூட்டமாக இருக்கும் சமூகத்திற்கும் மிக நல்ல பலனை தரும் என்று நம்பி இதை செய்வோமாக. ஓம் நமச்சிவாய.